ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஃபின் நிஃப்டி இப்படி இண்டெக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி நம்ம வீடியோவை பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆனிச்சு, நாளைக்கான நிஃப்டியோட எக்ஸ்பைரி எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே வந்து இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கிட்டத்தட்ட நிஃப்டி என்ன பண்ணிருக்குன்னா ஒரு 2 நாளாவே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்டில் இருக்கு. ஸோ நம்ம டெய்லியுமே நிஃப்டி வந்து ஒரு வியூவிலே பார்க்கக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது ஒன் டேல நம்ம 1 ஹவரில் போட்ட இந்த ட்ரெண்ட் லைனை என்ன பண்ணியிருக்குன்னா பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறமும் நல்லா உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இந்த பேரலல் சேனலோட ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ ரீட்ரெஸ்ட்டும் பண்ணியிருக்கு இன்னைக்கு, அதாவது என்னைக்குன்னா 10ஆம் தேதி பண்ணியிருக்கு. ரீட்ரெஸ்ட் பண்ணிட்டு ஸோ ஒன்ஸ் மேலே போகுது அப்படின்னா நல்லா போயிருக்கணும். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்சைன் ஆகிட்டே இருக்குது. அதாவது இந்த இடத்துல பாருங்களேன், 10ஆம் தேதி வந்து இந்த இடத்துக்கு ரீட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரீட்ரெஸ் பண்ணிட்டு 10ஆம் தேதி 11ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கணும், நல்ல ஒரு புல் பேக் ஆயிருந்திருக்கணும். பட் என்ன பண்ணாங்கன்னா ஸ்லோவான மூவ்மெண்ட். நல்லாவே பாருங்க இந்தியா விக்ஸ் என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போ மார்க்கெட் மேலே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து கம்மியாகுது. ஸோ காலோட ப்ரீமியமும் ஏற மாட்டேது, புட்டோட ப்ரீமியமும் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆப்ஷன்ஸ் பையிங்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை அனுபவிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் என்ன பண்ணிடுது, கீழே இறங்கிடுது. மார்க்கெட்டை கொண்டு போய் மேலே போய் தான் மார்க்கெட் பாசிட்டிவால தான் போயிட்டு இருக்கு. ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட்ன்றது பாசிட்டிவா போனாலுமே இந்த மணியை, அதாவது கால் பிரீமியம் வந்து இந்த மணியை நம்ம எடுத்தாலுமே அந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட அப்போ ஒரு 4 நாளாவே அப்படி தான் இருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 7ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி அப்புறம் 12ஆம் தேதி இன்னைக்கு அப்படிதான். ஓகேங்களா? ஸோ அப்படிதான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த 1 ஹவர்ல போட்ட இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போன ஹை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பேரலல் சேனல் மாதிரி இருக்கு. ஸோ இது எதுக்காக இந்த சேனல் நம்ம போடுறோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது இங்கேருந்து கீழே இருந்து சப்போர்ட் எடுத்து போகுதுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் எதுக்காக, எந்த இடம் அப்படின்றதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அதை எடுத்திருக்கோம். ஒன்ஸ் இப்போ நாளைக்கு கீழே வருது அப்படின்னா இதை சப்போர்ட் எடுக்கலாம். 23,250 எடுத்துட்டு திருப்பி மேலே போனுச்சுன்னா 368ன்றது 23,368ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட். ஸோ அதுலேருந்து மேலே போகுதுன்னா 23,436 அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ அதுலேருந்து இன்னும் மேலே போகுது அப்படின்னா 23,500. ஸோ மறுபடியும் என்ன பண்ணா இப்படி கீழே வரலாம். ஸோ மறுபடியும் இப்படி மேலே போகலாம். இப்படியே சப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் மறுபடியும் இந்த சேனலுக்குள்ளேயே வருது அப்படின்னா, அதாவது 23,250 200க்கு கீழே வந்துருச்சுனாலே, நான் அதுதான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம குரூப்ல வந்து சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,300 to 23,200 ட்ரேட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கின்ற விஷயத்த நான் நல்லாவே சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம 23,200க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் நல்ல ஒரு ஃபாலோ ஆகும். அதில் நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் புட் ஆப்ஷன் எடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே வருதுன்னா 23,000 ரவுண்ட் ஃபிகர் இருக்கு. ஸோ அதுக்கும் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 23,300க்கு மேலே போகுது அப்படின்னா இப்போ இன்னைக்கு 23,300க்கு மேலே போயிடுச்சு, நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ 23,438 நம்மளோட ரெசிஸ்டன்டான இந்த இடத்துக்கு போயிடுச்சு. மறுபடியும் ட்ரெண்ட் லைனவே தொட்டிருக்கு. ஸோ மறுபடியும் என்ன பண்ணிருக்கு 23,350 இப்படி 22,300க்கும் 23,200க்கும் இடைப்பட்டத்தில் நல்லாவே கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பிரேக் அவுட்டும் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை போய் தொட்டுட்டு மறுபடியும் இப்போ கீழே வராங்க. இப்போ நாளைக்கு 23,264 தொட்டுட்டு மறுபடியும் 23,500 போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த பேட்டர்னை நீங்களும் உங்களோட சார்ட்ல வந்து ட்ரா பண்ணி வச்சுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் உங்களுக்கு. ஓகேங்களா? 23,368 23,257 ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 23,144 23,000 அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,368க்கு மேலே போகுது அப்படின்னா 23,436 23,500 23,600ன்றது தான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்டாக நம்மளுக்கு வந்து மேஜராக இருக்கு நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23,300ல சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெசிஸ்டன்ட் ஆகும். 23,300க்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே சப்போர்ட்டாகவும் தான் இருக்கு. ஸோ ஒரு சிக்னிஃபிகண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகலன்றதான் தெளிவாக தெரியுது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி இன்னைக்கு காலையிலேயே முடிச்சிட்டாங்க, 10 மணிக்கே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த சார்ட்லேயே காமிக்கிற பாருங்க. நம்மளோட ரெசிஸ்டன்ட் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்குன்றதை இன்னைக்கு இந்த வீடியோல பார்ப்போம். இல்லை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9:30 மணி வரலையும் என்ன பண்ணிங்கன்னா ஓப்பன் ஹை கான்செப்ட் படி இன்னைக்கு பிரேக் அவுட் கொடுத்துருந்தாங்க. நம்மளோட ரெசிஸ்டன்டான 49,936 பிரேக் அவுட் பண்ணி நம்மளோட ரெசிஸ்டன் அடுத்த ரெசிஸ்டன் 50,250 கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் வரலுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டு ரெசிஸ்டன்ட்டை போய் டச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இந்த இடம் வரலையும் போயிட்டாங்க. அப்போ
நம்மளோட இந்த இடத்துல கால் பிரீமியம் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க, குரூப்லயுமே சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட குரூப் நேம் பார்த்தீங்கன்னா டெலகிராம் நேம் பார்த்தீங்கன்னா வி ட்ரேடிங் தமிழ். நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற ஃப்ரீ அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பிவட் பாயிண்ட்லேருந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பிரேக் அவுட் லெவல் எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் கீழே கொடுக்குற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா பர் ட்ரேடுக்கு. ஓகேங்களா? அதில் வந்து நீங்கள் வந்து கம்மியான ப்ரோக்கரேஜில் நீங்கள் வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ரீ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களே ஃப்ரீ வெபினார் வீடியோ நம்ம வந்து ரெக்கார்டட் வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீயாகவே. அதனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்மளுக்கு கிளைண்ட் ஐடியா டெலகிராமில் சென்ட் பண்ணி விடுங்க. நம்ம வந்து ஃப்ரீ வெபினார் வீடியோ சென்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு இது மாதிரி நடந்ததுங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஃபாலிங் வெஜ்ஜுன்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதை ஃபாலிங் வெஜ்ஜாக சேனல் மாதிரி இருக்குது. இந்த ஃபாலிங் வெஜ் சேனலில் என்ன பண்ணணும், இந்த இடத்துல பாருங்கள், எல்லா லோவும் எல்லா ஹையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபாலிங் வெஜ். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாலிங் வெஜ் சேனல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நாளைக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணுது. அதாவது கிட்டத்தட்ட 49,675 வந்துட்டு மறுபடியும் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக 50,231 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 50,565 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் 50,750 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வரும். ஒன்ஸ் மறுபடியும் இந்த சேனல் அதாவது நம்மளுடைய இந்த ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா? ஸோ 49,935க்கும் 49,675க்கும் ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் ஜோன், அதாவது வந்து ரொம்பவே ஸ்லோவான மூவ்மெண்ட் தான் நடந்திருக்கு இந்த இடத்துல. அதுதான் வந்து இந்த இடத்துல நடக்கும். ஒன்ஸ் இந்த 49,675 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு எகன் வந்து ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு வரும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து காமிச்சிட்டு இருக்கு. இது ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸாகவும் நீங்கள் போட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த வந்து நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸாக இனிமேல் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸாக வந்து இனிமேல் அதை நம்ம போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு கன்சல்டேஷன் ப்ரீவியஸ் நடந்திருக்கு அதனால். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ ஃபின் நிஃப்டி இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பண்ண வேலையை அப்படியே பண்ணியிருக்காங்க. ஸோ பட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் எப்படி வந்து ரைசிங் வெஜ் சேனலோ அதேமாரி இந்த இடத்துல வந்து சேனலை வந்து பிரேக் அவுட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், ஃபாலிங் வெஜ் சேனலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு பார்ப்போம் மறுபடியும் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். 22,000 மேஜராக சப்போர்ட் எடுக்குதா இல்லை 22,100 மேலே திரும்புதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ 21,100 மேலே போகுது அப்படின்னா 21,000 இந்த இடம் தான் இனிமேல் 21,215 தான் அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு மேஜராக பார்க்கக்கூடிய விஷயம் 22,215 to 22,100 இந்த இடைப்பட்டத்தில் வந்து மார்க்கெட் இருந்ததுன்னா ஒரு கன்சல்டேஷன் ஜோனாக தான் இருக்கும் நாளைக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனாக இருக்கும் நாளைக்கு. ஸோ இந்த 22,100க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா 22,000 ஒரு 100 பாயிண்ட் கீழே வரும். ஸோ அதுலேருந்து கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 21,919 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துரும். ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ட்ரேடே ஆகலை. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி என்ன பண்ணிடுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி எப்படி வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு ரெசிஸ்டண்ட்டை மோதி நின்னதோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க நம்ம ரெசிஸ்டண்ட்டை பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு 11,919. ஒன்ஸ் இதுலேருந்து கீழே வராங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து 11,843 இந்த இடம் இது வந்து டச் பண்ணிட்டு எகைன் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 11,860 வரலையும் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எந்த இடத்துல டச் பண்ணாலும் சரி 800 ரேஞ்சு 800 to 850 ரேஞ்சு கிட்ட டச் பண்ணிட்டு மேலே போகுது அப்படின்னா 11,900 ரெசிஸ்டன்ட் 11,989 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் 12,000 மேஜர் ரெசிஸ்டன்ட். அதனால் அதை பார்த்துங்க 12,000 பிரேக் அவுட் பண்ணி தான் 12,089 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வருது அப்படின்னா 11,763 ஒரு ரெசிஸ்டன்ட், அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 11,670 ஒரு ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சு வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஜோன் மறுபடியும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நான் சொன்ன இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து லெவலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். அது மட்டும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. தேங்க்யூ நம்பா.